இன்னைக்கு காலையிலே நம் வீட்டிற்கு வருகை தந்திருக்கும் பீஜியோன் குட்டி முட்டையை வருக வருக என வரவேற்கிறேன். இதை பார்த்த உடனே அடப்பாவீங்களா, ஏதோ அப்பப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போகிறீங்கன்னு பார்த்தா ஏதோ குடும்பமே நடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க பீஜியோன் ரொம்ப ஹெல்த்துக்கு பாதிப்புனா, ஆனால் அது குட்டி முட்டையாக இருக்கே, அதான் சரி குஞ்சு பொறிக்கட்டும்னு கொஞ்சம் நாளுக்கு விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி அத்தை மாமா எல்லாம் கம்மிங். நான் வேறு காலையிலே கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன்னா என் கணவர் பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடு, நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். நோ நான் தான் விதவிதமாக பண்ணி அடுக்கி வச்சிருவேன், ஐ எம் ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு சொன்னால் என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்சென்ஸ் கேள்வி. இது என்ன கேள்வி? பருப்பு சிக்கன் குழம்பு 65. என் வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டரே வந்தாலும் இதே காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லைனை பண்ண ஆரம்பிச்சிட்டு எல்லாம் சூப்பராக வந்துட்டு. இந்த கோஸ் கூட்டு தான் இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்தா ஒரே உப்பு. உடனே நான் ஒரு முட்டையை ஊற்றினேன், அப்போது அது உப்பு தான். அப்புறம் இன்னொரு முட்டைன்னு சொல்லி கோஸ் கூட்டு முட்டை கூட்டாகவே மாறிடுச்சு. அப்புறம் நான் சிக்கன் பொரிக்கவும் அவங்க வரவும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் என் சாப்பாடை நானே சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால் அவங்க காலையிலக்கு ட்ரெயினில் பேக் பண்ணிட்டு வந்த இந்த இட்லியும் சட்னி இருந்தது, அதை நான் சைடில் வச்சு நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா நினைக்கேன்.